ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டீ வைக்க போகிறோம். இது ரொம்ப புதுசாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம். சிரட்டை சாயா, அதாவது கொட்டாங்குச்சியில் டீ வைக்கிறது. இது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த சிரட்டை டீ தேங்காய் தொட்டாங்குச்சியில் செய்கிற டீக்கு நம்ம ஒரு பாதி தேங்காவோட மூடியை எடுத்துக்கலாம். ஓட்டை இல்லாத பார்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வெளியே இந்த குட்டி குட்டி நார் இருக்கும், அதை லைட்டாக உரைச்சிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்குள்ளே உரைச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் தேய்ச்சிட்ருக்க வேண்டாம். அப்புறம் உள்ளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பட் உடைக்கிறப்பையும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பார்ட்டு கொஞ்சம் டெப்த்தாக ஆழமாக இருக்கிற மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன பர்னரில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியை சூடு பண்ணலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது சீக்கிரம் லோ ஃப்ளேமில் வச்சாலும் ஒரு டீ தானே, அது தொட்டாங்குச்சி சூடு ஆனதுக்கப்புறமேலு டக்குன்னு தண்ணி ஹீட் ஆகிடுது. நான் கூட அது ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். சீக்கிரமே ஆவி வந்துருச்சு. டோட்டலாக இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு 4 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு டீஸ்பூன் டீத்தூள் போட்டு கொதிக்க விடுங்க. இது ஆக்சுவலாக லோ ஃப்ளேமில் வச்சாலே போதும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேலு சீக்கிரமே அதோட எசன்ஸ் இறங்கிடுது. ரொம்ப நேரம் ஒன்றும் நம்ம பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி, அதில் கூட கொஞ்சம் நேரம் வச்சாதான் அந்த திக்கான ஒரு டீ டிகாஷன் கிடைக்கும். இது ஓரளவுக்கு அவ்வளோதான். நான் கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறமேலு ஒரு 3/4 டீஸ்பூன் சர்க்கரையை போட்டுட்டு அதுக்கப்புறமேலு பால் ஊற்றினா டக்குன்னு பொங்கி வந்துடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடுக்கியில் பிடிச்சிட்டேன். சரி, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேலு இது காய்ச்சின பால் தான், பாயில்டு மில்க்கு. இதை ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ பாலை ஊற்றுனதுக்கப்புறம் சீக்கிரம் கொதி வந்துடும். அதனால் நீங்கள் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா கொதிச்சதுன்னா அந்த சூட்டுக்கு நிற்காது, அப்படியே பொங்கி வெளியே வந்துடும். கொஞ்சம் லேசாக கலக்கி விட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக பொங்கி வெளியே அந்த தந்தூரி டீ அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த அடுப்பில் செஞ்ச மாதிரி ஃப்ளேவர் வருது அப்படின்னா மீன்ஸ் அது ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர், அந்த புகை வாசம் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் கொதித்து பொங்கி அந்த தொட்டாங்குச்சியில் வழிஞ்சு வர அளவுக்கெல்லாம் விடாதீங்க. நல்லா கொதித்த உடனேயே இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக வடிகட்டுற மாதிரி வடிகட்டிடுங்க. இப்போ இதை குடிச்சிங்கன்னா என்ன டேஸ்ட்டு வருது அப்படின்னு சொன்னால், அப்படியே தொட்டாங்குச்சியோடு சேர்த்து வழியை விட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு தந்தூர் ஃப்ளேவர் வருது அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் அது எனக்கு பிடிக்கல. பட் ஜஸ்ட்டு டீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு குடித்தா, நிஜமாலுமே சொல்கிறேன், நான் போட்டதுனாலையா இல்லை இதில் வச்சதுனாலையான்னு தெரியல, ஆனால் சும்மா போடுறத விட இதில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ தொட்டாங்குச்சியெல்லாம் இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டீ செஞ்சு குடிச்சு பாருங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நிறையா போடுறேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.